இது கும்ப லக்னமா மீன லக்னமான்றதெல்லாம் வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு ஜாதகத்தை கொடுத்த உடனே இந்த ஜாதகத்துக்கு நம்ம எப்படி பலன் சொல்றது? ஓகே, அது உண்மையிலேயே எனக்கு கொஞ்சம் அது பார்த்தேன் வீடியோலாம். பட் பேசிக்லி இது கும்ப லக்னம். அந்த அந்த அம்மா வந்து ரொம்ப தெளிவா ஒரு வார்த்தை சொன்னாங்க. குழந்தை நடக்கல, பேசல, அதுக்கப்புறமா அந்த குழந்தை வந்து ஆட்டிசம் குழந்தைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதற்கு என்ன பிரைமரி காரணம் உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? தெரியலன்னா சொல்லுங்க, நான் கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஹலோ, 1-5 பாதிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் சார். சரி, 1ஆம் பாவகம் பாதிக்கப்பட்டிருக்கு. ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, 5ஆம் பாவகம் எப்படி பாதிக்கப்பட்டது சொல்லுங்க. 5 5க்கு 8ஆம் அதிபதி சனி அந்த வீட்டை பாக்குறாருல்ல சார். 5ற்கு அஷ்டமாதிபதி சனி அந்த வீட்டை பாக்குறாரு. சரி, ஆமா ஓகே. சார். அப்புறம் அது ஒண்ணு. அப்புறம் ராசிக்கு 5ஆம் இடம். ம் 5 ராசிக்கு 5ஆம் அதிபதி செவ்வாய் புதன் கூட இணைஞ்சிருக்காரு. அது ஒரு காரணமா பாக்குறேன் சார். சரி, ஓகே. இதெல்லாம் சப்ஸ்டியூட் தான், மெயின் காரணம் கிடையாது. ஓகே. இதுவும் சரி சார், காரணம். சரி சார். ஒரு 5-6 லேயர் எடுக்கணும்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அது இதுவும் காரணம். பட் இதெல்லாம் வந்து சப்ஸ்டியூட் தான். வேற யாராவது முயற்சி பண்றவங்க தாராளமா முயற்சி பண்ணுங்க. நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ப்ளீஸ். சார் 12ஆம் இடத்தை 6ஆம் அதிபதி பார்க்கிறார் சார். அப்படி எடுக்கணும். 12ஆம் இடத்தை உங்க பேர் சொல்லிட்டு சொன்னீங்கன்னா கரெக்டா இருக்கும். 12ஆம் இடத்தை 6ஆம் ஒரு நிமிஷம். 12ஆம் இடத்தை 6ஆம் அதிபதி பாக்குறாரா? சரி, ஓகே. அதனால நடக்கல. நடக்கிறது 12ஆம் வீடுன்றது. ஏமா நம்ம குரூப் இவ்வளவு நாள் இருக்கீங்க. 12ஆம் பாவகம்ன்றது கால்ல எந்த பாவகத்தமா குறிக்கும்? பாதங்கள் இல்லையா? ஆமா, அந்த குழந்தைக்கு வந்து பாதத்துல பிரச்சனைன்னு சொன்னாங்க. நடக்க முடியலன்னு தானே சொன்னாங்க. அந்த குழந்தை நடக்கலன்னு தானே சொன்னாங்க. சரி, வேற யாராவது? அப்ப அப்படியே வாங்க. மூட்டு பிரச்சனையா, இல்ல வேற கால்ல எந்த பாவகம், இல்ல வேற எந்த பாவகம் சொல்லுங்க, முயற்சி பண்ணுங்க. என்ன இந்த அம்மா ரொம்ப வேதனையோட சொன்னாங்க. வேற யாராவது? 8ஆம் அதிபதி வந்து உடல் ஸ்தானத்தோட தொடர்பு கொண்டிருக்காரு. சரி, அப்புறம் ஆனா மனோஜ் நான் பேரு சொல்லுமா, சொல்லுங்க. லக்னம் மாரகாதிபதிகள் 3ஆம் இடத்துல தொடங்கும் சார். ஹலோ. சரிம்மா. இது வந்து நமக்கு வந்து புதன் வந்து நரபியல் அந்த இதுக்கெல்லாம் அவர் தான் வந்து காரணம்னா, புதன் வந்து அந்த 5ஆம் வீட்டுக்கு 6ஆம் அதிபதி செவ்வாயோட இருக்கிறது. அது மட்டும் இல்லாம சந்திரன் மனோகாரகன் பாதிக்கப்பட்டதும் ஒரு காரணம் தான். சந்திரனும் உங்களுக்கு லக்னத்துக்கு 6ல மறைஞ்சது ஒரு காரணம். ஏமா லக்னத்துக்கு 6ல மறைஞ்சு வலுக்கலாமா? 6ஆம் அதிபதி வலுக்க கூடாதுன்னு ஒரு தனியா ஒரு ரூல் ஒண்ணு போடுவோம் இல்ல? லக்னாதிபதியை கூட 6ஆம் அதிபதி வலுக்க கூடாதுன்னு ஒரு ரூல் நம்மளே ஒண்ணு போடுவோம் இல்ல? ஆனா நம்ம பாக்குற பாவத்து பாவகால அதெல்லாம் பாக்குறது கிடையாது. சரி, வேற யாராவது?
தைரியமா அதாவது சொல்லுங்கப்பா. சார் தை- புருஷனுக்கு 8வது வீட்டுல 8 அதிபதியே பாக்குறேன் சார். யாரு அந்த பேசுறது? வீட்டுக்கு அந்த புதனும் 8ஆம் அதிபதியா வந்து லட்சுமி சார். லக்ஷ்மி அம்மா, நீங்க பேசும்போது என்ன பண்ணணும்னா மொத்தமா டீடைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு பேசுங்க. விட்டு 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 பேசாதீங்க. ஏன்னா நீங்க மொத்தமா உங்களுடைய வாய்ஸ் அவுட், உங்களுடைய ஓகே எக்ஸ்பிளனேஷன் நீங்க கொடுக்கும்போது கோர்வையாக வரும். புரியுதுங்களா? ஓகே அதுவும் இல்லாம உங்க இன்டர்நெட் சார் கொஞ்சம் இதுவா இருக்குமா, பாத்துக்கங்க. சொல்லுங்க. சார் 2ஆம் அதிபதி 8ல மறைஞ்சு சனியோட பார்வையில இருக்கனால பேச்சு வராம இருக்கலாமா? ஏம்மா 8ஆம் வீட்டுக்கு சனி யோகர் தானம்மா, ஆமாங்க சார். அப்புறம் ஒரு பார்க்க கூடாதா? சரி சரி. சும்மா இந்த சனியோடைய பார்வையில இருக்கு, செவ்வாயோடைய பார்வையில இருக்குன்னு ஓட்ட முடியாது. சரியான ஜோதிட விதியை சொல்லுங்க. நான் என்ன கேக்குறேன்னா, ஒரு ஜோதிட விதியை சொல்லுங்கன்னு கேக்குறேன். ஒரு நீங்க நீங்க குரூப்ல இருக்கீங்க, நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும்னா ஒரு ஜோதிட விதியை சொல்லுங்க. இப்ப லக்னத்திற்கு மாரகாதிபதிகள் ஒன்று கூடி இருக்காங்க சார் அப்படின்னு சொன்னது ஒரு ஜோதிட விதி. புரியுதுங்களா? அது தப்பு. அது லக்னம் பாதிக்கப்பட்டதுடைய அமைப்பு. இது கரெக்ட், 100% அப்ரிஷியேட்டட். அதே மாதிரி இந்த விஜய் சொன்னாரு பாருங்க, 5ஆம் வீட்டுக்கு அஷ்டமாதிபதி பாக்குறாரு சார் அப்படின்னு சொன்னார் பாருங்க, அது கரெக்ட். அது ஒரு ஜோதிட விதி. அந்த மாதிரி விதியை சொல்லுங்க. நீங்க 2ஆம் அதிபதி 8க்கு போயிட்டாருன்னு சொல்றது விதி, ஆனா அது சனி பாக்குறாருன்னு சொன்னது விதி இல்ல. புரியுதுங்களா நான் சொல்றது? புரியுதுங்க சார். சரி, நானே விளக்கட்டுமா? சார் 6ஆம் அதிபதி வந்து 8ஆம் இடத்துல இருந்து குரு பாக்குறாரு. 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருந்து குரு பாக்குறாரு. எப்படி பாக்குறாரு? இல்ல புரியலையே. சாரி இல்ல சார், தப்பா எடுத்துட்டேன் நான், சாரி. சரி, நான் விளக்கட்டுமா? ஜாதகத்தை கையில வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் விளக்குறேன். சொல்லிடுங்க சார். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் லக்னம், சரியான லக்னம் கும்ப லக்னம் தான் கரெக்ட். மீன லக்னம் தவறு. கும்ப லக்னம் ஏன் கரெக்ட் அப்படின்னா, லக்னத்திற்கு இரு மாரகாதிபதிகள் ஒன்று கூடி லக்னத்திற்கு மாரக ஸ்தானத்திலேயே அமர்ந்திருக்கிறது. பாயிண்ட் 1. பாயிண்ட் 2, இவங்க சொன்னது என்ன? குழந்தைக்கு பேச்சு வரல. முதல்ல ஒரு விதி, ஜோதிட விதியை ஞாபகம் வச்சுக்கணும். 2ஆம் அதிபதி 8க்கு போய் அந்த 8க்கு அஷ்டமாதிபதியின் சாரம் வாங்கினா வாயில பிரச்சனை வரும். புரியுதுங்களா? வாயில பிரச்சனை வரும். வாயால் பிரச்சனை, வாய்க்கு பிரச்சனை. இங்க 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு 8க்கு போனது அது ஒரு தவறு. அந்த 8ல சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாவத்துல இருக்காரு. அந்த வீட்டுக்கு அவர் அஷ்டமாதிபதியுடைய சாரம் வாங்கியிருக்கார். அது 2வது தவறு. இது பேச்சு வராம இருக்கிறதுக்கு உண்டான செயல். இந்த இடத்தில் அஷ்டமாதிபதியுடைய சாரத்தை வாங்கிய அந்த குருவுக்கு லக்னத்திற்கு 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனியோடைய பார்வை வாங்கியது தவறு. அந்த வீட்டுக்கு 6, 8ஆம் அதிபதியுடைய தொடர்பை 2ஆம் வீட்டு அதிபதி பெறுகிறார். புரியுதுங்களா? இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலேயே 6, 8ஆம் அதிபதி, அந்த வீட்டுக்கு 6, 8ஆம் அதிபதி சங்கமித்தது 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட், 5ஆம் வீடு, 5ஆம் வீட்டை கை வச்சீங்கன்னா 5ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் வீட்டுக்கு மாரகாதிபதியுடன் சங்கமம் மாரக ஸ்தானத்தில். அதுவே லக்னத்திற்கு மாரகாதிபதியுடன் சேர்க்க. புரியுதுங்களா? இப்போ அங்க இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் என்ன அப்படின்னா, எங்க கொண்டு போய் இடிக்குது. ஏன்னா மாரகாதிபதி மாரகத்தோட சேர்ந்துட்டா ஒன்னும் பிரச்சனை இல்லையா, எத்தனையோ பேருக்கு சேர்ந்து இருக்குதே அப்படின்ற அடுத்த கேள்வி வரும். ஆனா இங்கதான் ட்விஸ்ட் இருக்குது. 5ஆம் வீட்டுல கை வைங்க.
மிதுனத்துல கை வைங்க. மிதுனத்திற்கு அஷ்டம வீடு எது? 8ஆம் வீடா வருமா? மிதுனத்துக்கு அஷ்டம வீடு லக்னத்திற்கு 12ஆம் வீடா வருமா? அதாவது மகரமா வருமா? மகரம். அந்த மகரத்திற்கு மாரகாதிபதிகள் யாரு? கும்பமும் சந்திரனோ சனியும். சந்திரனும் சனியுமா? அதாவது கும்பமும் மீனமும் கும்பமும் கடகமும் மாரக வீடாக வருமா? இப்போ அந்த கும்பத்தில் கேது அமர்ந்து சனியோடைய பார்வையை வாங்கி மற்றும் மறுமாரகஸ்தானத்தில் மாரகாதிபதி ஆட்சியாக இருக்கிறது தவறு. இதுதான் 5ஆம் வீட்டை முற்றிலுமாக அடித்தது. எப்படி அடித்தது அப்படின்னா, நடக்கிறதே சனி தசை. 5ஆம் வீட்டையும் பார்த்து 5ஆம் வீட்டுக்கு ஆயுளுக்கு அஷ்டமத்திற்கு 8க்கு மாரகத்தையும் பார்த்து அடிச்சு விட்டது. இது அமைப்பு. இந்த அமைப்பு அப்ப 5ஆம் வீட்டில் எண்ணம், செயல் இது எல்லாமே போகக்கூடிய அமைப்பு. சரி, இப்ப சார அடிப்படையிலையும் அது சரியா வரணும் இல்ல? சனி வாங்கிய சாரம் எது? கேதுவுடைய சாரம். அந்த கேது எங்க உட்காந்துட்டு இருக்கான்? 8க்கு மாரகஸ்தானத்திலே உட்காந்துட்டு இருக்கான். அவனையே பாக்குறான். தவறு. 5ஆம் வீட்டுக்கு 8க்கு மாரகத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கான். இப்போ சந்திரன் வாங்கிய சாரத்தை என்னன்றத பாருங்க. சந்திரன் வாங்கிய சாரம் பூச நட்சத்திரத்துல அமர்ந்து சனியோடைய சாரம். அந்த சனி, அதாவது ஒரு மாரகாதிபதி மறுமாரக சாரத்தை வாங்கி உட்காந்துட்டு இருக்கான். இது தப்பு. இது 6வது பாயிண்ட். இது எல்லாமே சேர்ந்து ராசிக்கு வரணும். இப்போ ராசிக்கு வர்றது ஒரு பக்கம் வச்சுப்போம். அவங்களுக்கு கால் வேலை செய்யல, நடக்கல, குழந்தைன்ட்டாங்க. குழந்தை நடக்கல அப்படின்னா மிக முக்கியமான பாயிண்ட் அங்க என்ன அப்படின்னா, இடுப்புக்கு கீழே செயலிழந்து போச்சு. இடுப்புக்கு கீழே செயலிழந்து போகணும் அப்படின்னா 7ஆம் பாவகமும் 8ஆம் பாவகமும் பாதிப்படையாமல் இடுப்புக்கு கீழே செயலிழக்காது. நம்பர் 1. அப்போ லக்னத்திற்கு 7ஆம் வீட்டுல ராகு. தயவு செஞ்சு மியூட்ல போங்க. உங்களால மியூட்ல போக முடியலன்னா அந்த காலை விட்டு வெளியே போங்க. சாந்தகுமார், லக்னத்திற்கு 7ஆம் பாவகம் ராகு உட்கார்ந்துட்டு இருக்கு. அந்த ராகு வாங்கிய சாரம் கேதுவோடைய சாரம். அந்த கேது ராசிக்கு 8ல உட்கார்ந்துட்டு இருக்கான். புரியுதுங்களா? அதாவது லக்னத்திலேயே உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்போ அந்த சிம்ம வீட்டில் ராகு அமர்ந்து அந்த சிம்ம வீட்டுக்கு குருவும் சுக்கிரனும் சேர்ந்து தொடர்பு கொள்வது சிம்ம வீட்டை மாரகம் அடைய வைக்கும். இடுப்புக்கு கீழே செயலிழந்து போறதுக்கு. கூடவே சூரியனும் இருக்கிறது. எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துறா மாதிரி. அவன் வாங்கியிருக்கிற சாரம் பாருங்க, சூரியன் வாங்கியிருக்கிற சாரம் பாருங்க, புதனுடைய சாரம். 2ஆம் வீட்டுல உக்காந்து அவன் அஷ்டமாதிபதியுடைய சாரம் வாங்கியிருக்கான். இன்னொரு ரீசன், அந்த குழந்தைக்கு வாய் அமைப்புகள் சரியில்லைன்னு சொல்றதுக்காக மொத்தம் 2 அமைப்புகள் லக்னத்திற்கு 2ஆம் வீட்டுக்கு மட்டுமே. இப்ப ராசிக்கு 2ஆம் வீட்டுல ராகு உக்காந்து அந்த வீட்டுக்கு குருவும் சுக்கிரனும் நேருக்கு நேர் பார்த்து 2ஆம் அதிபதியோட பார்த்து 2ஆம் வீட்டுக்கு மாரகாதிபதிகள் மற்றும் மாரகத்திலேயே உட்கார்ந்தது வாய் சரியில்லாம போனதுன்றது ராசிக்கு நிரூபணமாயி போச்சா? இப்ப ராசிக்கு 5ஆம் வீட்டை கை வைங்க. ராசிக்கு 5ஆம் வீட்டிற்கு என்ன? 5ஆம் அதிபதி 5க்கு 6ல் அமர்ந்து அஷ்டமாதிபதியுடன் சேர்க்கை. 5க்கு அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய அவரோட சேர்க்கை. அவர் வாங்கிய சாரம் செவ்வாய். ராசிக்கு 5ஆம் அதிபதி வாங்கிய சாரம் சுக்கிரனுடைய சாரம். அந்த சுக்கிரன் யாரு அப்படின்னா, அந்த ராசிக்கு 1 பாதகாதிபதி, நம்பர் 2 5ஆம் வீட்டுக்கு விரையாதிபதி, 12ஆம் அதிபதி விரையாதிபதி. இது தவறு. இது ஒரு 6வது பாயிண்டோ 7வது பாயிண்டோ எனக்கு தெரியாது. அடுத்தது ராசிக்கு 7ஆம் வீடு. ராசிக்கு 7ஆம் அதிபதியே 6ல் அமர்ந்து வாங்கியிருக்கக்கூடிய சாரம் கேதுவுடைய சாரம்.
அவர் 8ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. எல்லாமே நமக்கு வரணும்ல, லக்னத்துக்கும் வரணும், ராசிக்கும் வரணும். அப்பதானே எல்லாமே பொருந்தும். இப்ப லக்னத்திற்கு 2ஆம் வீடு பாதிப்பு, 2 கூடையவன் அஷ்டமத்துல உட்கார்ந்து அஷ்டமாதிபதியுடைய சாரம் வாங்கியிருக்கான் அப்படின்னா, அது ராசிக்கு 2 கூடையவனும் அஷ்டமத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கான்ல, உட்கார்ந்துகிட்டு பாதகாதிபதியோட உட்கார்ந்துகிட்டு அஷ்டமாதிபதியுடைய பார்வையில இருக்கான்ல, அதாவது குருவுடைய பார்வையில இருக்கான்ல, அது ஒரு அமைப்பு இல்ல. இப்ப அதே மாதிரி மகர வீடு, அதாவது ராசிக்கு 7ஆம் வீட்டுக்கு கேதுவும் மற்றும் சந்திரனும் ஏற்கனவே லக்னத்திற்கு எக்ஸ்பிளைன் பண்ண அப்படியே மாரகர்களா மாறிட்டாங்களா? அப்ப இடுப்புக்கு கீழே செயல் இல்லை அப்படின்றதுக்கு உண்டான அமைப்பு. அதாவது இது என்னன்னா, மூளை வேலை செய்தாதான் அந்த குழந்தை எழுந்து நடக்கும். அந்த குழந்தைக்கு மூளையே சரியா வேலை செய்யலையே, வாயும் பேச முடியலையே. என்னை பொறுத்த மட்டும் அந்த குழந்தைக்கு கண்ணும் சரியில்லை, ஒரு காதும் சரியில்லை. ஒண்ணு கண்ணு இல்ல காது, ரெண்டும் சரியில்லை. புரியுதுங்களா? இப்போ இன்னொரு ஒரு பாயிண்ட்னு சொல்றேன். 5ஆம் வீட்டுக்கு, லக்னத்திற்கு 5ஆம் வீட்டுக்கு, லக்னத்திற்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் 5ஆம் வீட்டுக்கு மாரகத்துல உக்காந்துட்டு இருக்கிறது கூட ஒரு பெரிய தவறு இல்லைன்னு சொல்லுவேன். பட் 5க்கு 8, 5க்கு 8ன்னு சொல்லக்கூடிய மகரத்திற்கு மாரகாதிபதிகளுடைய தொடர்பு ஹெவி பாயிண்ட். அது அதனோட இன்னொரு ஒரு பாயிண்ட் என்னன்னா, 5ஆம் அதிபதி 5க்கு மாரகத்தில் உட்கார்ந்து அவனுக்கு சாரம் கொடுத்தவன் பாதகத்துல உட்காந்துருக்கான். யாரு? கேது. தவறு இல்லையா? அவன் ராசிக்கு 8ல உட்காந்துட்டான்ல. இப்படி ஒட்டுமொத்தமா கிரகங்கள் கும்மி அடிச்சிருச்சு அந்த குழந்தையுடைய வாழ்க்கையில. இதை விட ஈஸியான எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காது. இது புரிஞ்சுதா உங்களுக்கு? இதை கண்டிப்பா யூடியூப்ல போடுவேன், அதனால அங்கேயே பாத்துக்கலாம் நீங்க தாராளமா. போடுங்க சார், போடுங்க சார். இல்ல இது உங்களுக்கு புரிஞ்சுதா? இதுல ஏதாவது டவுட் புரிஞ்சுது இருக்கா? சார். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? புரியுது. டவுட் இருந்தா கேளுங்க, அந்த டவுட்டுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். கிட்டத்தட்ட ஒரு 8-9 பாயிண்ட்டுக்கு மேல லக்னம் ராசி ரெண்டுத்துக்கும் எத்தகைய பாதிப்புன்றத உங்களுக்கு சொல்லிட்டேன். ஹலோ சார், ஒரு சொல்லுங்க doubt. சொல்லுங்க. மூளை எங்க மூளை பாதிப்பு வந்துருன்னு நினைக்கிறேன். அதுக்கு எப்படிங்க சார் அந்த புரியலமா? மூளை பாதிப்பு ஏற்பட்டிருக்கணும் அப்படிங்கிறது ஆஹ் சார்? அதான் சார், நீ பாருங்க, இப்ப லக்னத்திற்கு 5ஆம் வீடு எது? சொல்லுங்க. மிதுனம். 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 அந்த மிதுன வீட்டின் அதிபதி எங்க இருக்காரு? அந்த வீட்டுக்கு மிதுன மாரகத்துல அதிபதி அந்த வீட்டுக்கு மாரகத்தில் அமர்ந்து அந்த வீட்டுக்கு மாரகாதிபதி மற்றும் லக்ன மாரகாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாயோட சேர்ந்துட்டாரா? இது ஒரு தப்பா? ஆமா. 5ஆம் வீட்டுக்கு 8, 5க்கு 8 அப்படின்னு சொல்லக்கூடிய 8ஆம் வீட்டுக்கு இரு மாரகர்கள் தொடர்பில் இரு மாரக அமைப்புகள் இருக்கு. எப்படின்னா, கேது அமர்ந்து 5க்கு 8ன்னு சொல்லக்கூடிய மகர வீட்டுக்கு மாரகத்தில் கேது அமர்ந்து மறுமாரகத்துல சந்திரன் அமர்ந்து, அந்த சந்திரன் சனியோடைய சாரம், அந்த சனி கேதுவை பாக்குறான். இப்ப 5ஆம் வீட்டை கை வச்சீங்கன்னா புரியும். இது ஒரு தப்பு, இது ரொம்ப ஹெவி. மற்றும் 5ஆம் வீட்டு அதிபதியே லக்ன 5க்கு மாரகத்தில் அமர்ந்து அவனுக்கு சாரம் கொடுத்தவன் அந்த வீட்டுக்கு பாதகத்துல, சரத்துக்கு 11ஆம் வீடு பாதகஸ்தானம் இல்லையா? அதுவே லக்னம் ஆயிடுது இல்லையா? அப்படி உட்காந்துருச்சு. இதை விட கொடுமையா கிரகங்கள் உட்கார முடியாதுமா. இதை விட கொடுமையா உட்கார முடியாது. இங்க நம்ம யோக ஜாதகம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். சார், இந்த சனி லக்னாதிபதியா செயல்படலையா சார்? இங்கதான் நான் என்ன சொல்லுவேன்னா, லக்னாதிபதியா செயல்படுறதுனாலதான் உயிரோட இருக்குதுன்னு. உயிர் ஓகே மட்டும்தாங்க சார். இருக்கு, உயிர் மட்டும்தான் இருக்கு பாவம் அந்த குழந்தைக்கு. ம் ம் அந்த குழந்தை ரொம்ப பாவம்.
ஆட்டிசம், சரியா பேச்சு வராது, இல்ல பேச்சே வராது, மூளை சரியாக இயங்கவில்லை, அந்த குழந்தைக்கு நடக்க முடியல, பெட்ரிடனு, அதுவும் பெண் குழந்தைங்க. ஏ மனமே கனத்து போச்சு. இந்த வீடியோ எனக்கு ஃபார்வர்டட்ல வந்த உடனே, வாட்ஸ்அப்ல வந்த உடனே ஒருத்தர் அனுப்பினார், எனக்கு மனமே கனத்து போச்சு. ஜாதகத்தை பார்த்த உடனே ஐயோ என்னடா அது இப்படி இருக்கு. சரி, ஏன் மீன லக்னமா இருக்க முடியாது? மீன லக்னம் அந்த குழந்தை கிடையவே கிடையாது. 100% எழுதிக்கிறேன், மீன லக்னம் கிடையாது. ஏன் கிடையாது? லக்னத்தை லக்னாதிபதியே பாக்குறாரு. நம்பர் 1. லக்னத்துல 6, 8 அதிபதிகள் உட்கார்ந்தாலும் அவ்வளவு பெரிய குத்தம் ஒண்ணும் கிடையாது. அஷ்டமத்துக்கு போல, புரியுதுங்களா? லக்னத்துல அஷ்டமாதிபதி தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு போல. 2ஆம் வீட்டுல 2ஆம் அதிபதி ஆட்சியா இருக்காரு. இப்ப நான் சொன்ன விதி எதுவுமே மீன லக்னத்துக்கு வராது. 2வது, மீன லக்னத்துக்கு 5ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய 5ஆம் வீட்டில் சந்திரன் உட்கார்ந்துட்டு இருக்காரு, ஆட்சியா இருக்காரு 5ஆம் வீட்டு அதிபதி. இதுக்கு மேல என்ன வேணும்? 6, 12 அச்சுல ராகு கேது உட்காந்துக்குச்சு. எத்தனையோ ஜாதகங்கள் இருக்கே. லக்னத்துல சூரியனும் சுக்கிரனும், மீன லக்னத்துக்கு சூரியனும் சுக்கிரனும் லக்னத்தில் அமர்ந்த ஜாதகங்கள் எவ்வளவு இருக்கே. குரு பார்வையே இல்லாம எத்தனையோ கோடிக்கணக்கான ஜாதகம் இருக்கே. அந்த ஜாதகங்கள்லாம் நல்லா இல்லையா? அவருக்கே இருக்கே சார், சூரியனும் சுக்கிரனும். நான் சொல்றது மீன லக்னத்திற்கு. லக்னத்திற்கு சரி. ஓகே ஓகே. மீன லக்னமாகி சூரியனும் சுக்கிரனும் லக்னத்திலேயே 6, 8ஆம் அதிபதியாக உட்கார்ந்தா ஒண்ணும் பெரிய குத்தம் இல்லைங்க. அது 6, 8ஆம் அதிபதியா லக்ன சுபர். லக்னத்திற்கு 6ஆம் அதிபதி தான் சூரியன், இல்லைன்னு சொல்லல. ஆனா லக்ன காரகன் லக்னத்திலேயே உட்கார்றான். நல்லா புரிஞ்சுக்கங்க. லக்னத்திற்கு காரகன் ஆகிய சூரியன் லக்னத்திலேயே உட்கார்றது யோகங்க. அது எப்படி அவயோகமாகும்? அந்த இடத்தில் தொடக்கூடாத கிரகம் தொடுவது தவறு. அப்ப கூட குயித்தியான எண்ணம்னு சொல்லுவோம் தெரியுமா? நம்ம 5ஆம் வீடு பலம் பெற்று போச்சு. எப்படி? சந்திரன் அமர்ந்து பலம் பெற்று போச்சு. 10ல் மீன லக்னமா இருந்தா 10ல் ஒரு பாதியாக இருக்கணும்னு வாங்க விதி. அப்படி 10ல அழகா கேந்திர பலத்துல சனி உக்காந்துட்டான். கெட்டு போனது 12ஆம் இடம் தானே, பாத அமைப்புகள் தானே. என்ன அது பிற்காலத்துல கால்ல ஆணி வரும், வந்தா வந்துட்டு போட்டோம். 6ஆம் வீடு கெட்டுற லக்னத்திற்கு 6ஆம் வீடுல ராகு உட்காந்துட்டு இருக்கோம். 6ஆம் வீடு கேட்டா கெட்டுட்டு போட்டோம். வம்பு வழக்கு நோய் இதெல்லாம் இல்லன்னு சொல்லிக்கலாம்ல. 7ஆம் இடத்துக்கு ராஜயோகாதிபதி லக்னத்துல இருக்கிற மாதிரி எல்லாம் பாதம் ஆமாப்பா, நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. முதல்ல மீன லக்னமா இருந்தா லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல ஜம்முன்னு செவ்வாய் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். 2ஆம் அதிபதி ஆட்சி. ஏப்பா, 9ஆம் அதிபதி லக்னத்தை லக்னாதிபதி பாக்குறாரு. லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி ஆட்சி, லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி ஆட்சி, லக்னத்துக்கு யோகர்கள். சரிப்பா, அவயோக தசை நடக்குது, நடந்துட்டு போட்டுமே. 100 கோடிக்கணக்கான மக்களுக்கு ஒரு 100 ஜாதகத்தை எடுத்தீங்கன்னா அந்த 100 ஜாதகத்துல 90 ஜாதகங்களுக்கு லக்ன அவயோக தசை தான் நடக்கும். அவங்க எல்லாம் என்ன நடக்க முடியாம போயிட்டாங்களா? இல்ல அவங்களுக்கெல்லாம் எல்லாமே கெட்டதாவே நடக்குதா? நீங்க போய் பாருங்களேன். என்ன நம்ப வேணாங்க. நான் சொல்றது எதுக்கு நீங்க நம்புறீங்க? மிடில் கிளாஸ்ல இருக்கிற எல்லாருடைய ஜாதகத்தையும் எடுங்க. நடுத்தர வர்க்கம்னு சொல்லக்கூடிய மிடில் கிளாஸ் மக்களுடைய எல்லா ஜாதகத்தையும் எடுங்க. 50 பேருக்கும் லக்னத்துக்கு அவயோக தசை தான் நடக்கும். அதனாலதான் அவங்க மிடில் கிளாஸா இருக்காங்க. அவங்கள முயற்சியால வர்றது மாதிரிங்க சார். 6, 8 அந்த முயற்சியோட கடின உழைப்பு, அவ்வளவுதான். கடின உழைப்பு, ரொட்டீன் உழைப்பு, அவ்வளவுதான்.